குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன இன்னைக்கு தடல் புடல்லாம் சமையல் காலங்காலத்துல நடக்குது? நினைச்சேன் எப்படி கேட்பேன். இன்னைக்கு வந்து சௌபிக்கு பூ முடிக்க போறோம். அதனால அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு 5 ஐட்டம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு பூ முடிச்சுட்டு வரலான்னு ஒரு பிளான்ல இன்னைக்கு காலையில இருந்து கடகடன்னு வேலை ஆயிட்டு. இப்பதான் நான் வீட்டுக்கு போனேன். இப்பதான் வீட்டுக்கு போனேன். 5ஆம் மாசம் பூ முடிக்கணும்ல, அதனால போயிட்டு பூ முடிச்சுட்டு ஜாலியாக வர வேண்டியதான். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டாலாம். கூட்டிட்டு வரோமா? வரலையா? அடுத்த மாதம் வேணா வரேன் அப்படின்னா. கொஞ்சம் நான் இங்கே இருந்தால் ரொம்ப வேலை செய்ய மாட்டேன்றேன். அங்கே போனால் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வேன். நார்மல் பிரசவம் ஆகணும்னு எதிர்பார்த்தா மட்டும் நடக்காது. அதுக்கான உழைப்பும் போடணும். டாக்டரமும் ரொம்ப இல்லை 5 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்த போதும் அப்புறம் நார்மலாக எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. புளியன் பிரியாணி. புளியன் பிரியாணி தான் மெயின். இந்த பூ முடிக்க போகும்போதெல்லாம் சாப்பாடுன்னு ஒன்று எடுத்துன்னு போகும்போது புளி சாதம், எலுமிச்சை சாதம் மெயின். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது எடுத்துன்னு போகணும். அதனால தான் புளி சாதம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகுது. சுண்டல் ரெடி ஆகிடுச்சு, சாதம் வடிச்சாச்சு. அது வந்து இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சன்னா மசாலாவும் சப்பாத்திக்கு மாவு பேசஞ்சு வச்சிட்டேன். மாவு ரெடியாக இருக்குது. சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் செஞ்சு டப்பாட்டு கட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே ஓகே. சுண்டல் சாப்பிட போகிறேன். எல்லாம் ரெடியா? முக்கால்வாசி வேலை ரெடி. புளி சாதம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கலரணும். எலுமிச்சை சாதம் குழம்பு தாளிக்க போகிறேன். டிஃபனுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் தாளிக்க போகிறேன். அப்புறம் அது வடைக்கு ரெடி ஆகிடுச்சு. தட்டி போடணும் எண்ணெயில். கேசரி செய்யணும். லாஸ்ட்டாக கேசரி செய்ய போகிறேன். எண்ணெய் மேலே வந்துடுச்சு. ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ். சொல்லுங்க, உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் வேண்டதான். எப்பவுமே அதான் வேண்டுறேன். இத்தனை வருஷம் தள்ளி போடுறாங்களே கடவுளை நீதான். நல்லபடியா கடவுள் கொடுத்துட்டார். அது ஒரு சந்தோஷம். பெரியவளுக்கு ஒரு குழந்தை, ரெண்டாவது அவங்க பெற்றுக்கிறாங்க அவங்க இஷ்டம். சரி, சமைப்போமா? இப்போ இவளுக்கு ஒரு குழந்தை, அடுத்து உனக்கு. அதுக்கு தான் நீ சமைப்போமான்னு சொன்னேன்னு தெரியும். அடுத்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு உன்னோட குட்டியை ஒன்று பார்த்துட்டேன்னா என் வாழ்நாளில் நான் பண்ண புண்ணியமா நினைச்சேன். லெமன் ரைஸ். இதுதான் லெமன் ரைஸ் முக்கியமானதா? இதான் லெமன் ரைஸ் முக்கியம். இன்னைக்கு அமலாவும் வரல? இல்லை, குழந்தை எக்ஸாமா, படிக்க வைக்கணுமா, அவள் தனியாக அப்படி செய்யறப்பல. என்ன ஊத்துற? எண்ணெய். எண்ணெய் எண்ணெய் நெய். எண்ணெய்ன்னு வந்துச்சு வாயில. நெய். சேமியா கேசரி செய்கிறேன். சேமியா வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுட்டு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது இப்போ நல்ல தண்ணி சலன்னு கொதிச்சோடனே கேசரி ரெடி பண்ணி. புளி, காரம், ஸ்வீட்டா? ஆமாம், 5 ஐட்டம்ஸ். துவர்ப்பு 5 வகை பழம். துவர்ப்பில் இருக்குது. இது வேணா நம்ம ஜனவரி 1 வருஷப்பிறப்புக்கு சித்திரை 1 ரெண்டுத்துக்குமே வந்து சாமி கும்பிடும்போது கோவிலில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அறுசுவை கலந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த அறுசுவையில் வந்து இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம் எல்லாமே இருக்கும். 6 வகை இருக்கும். அது ஒரு நல்லா இருக்கும் சாப்பிடுறது. மாங்காய், தேங்காய் எல்லாமே, வேப்ப இலை, அந்த துளசி இலை, அந்த மாதிரிலாம் எல்லாமே. துவர்ப்பு இல்லை, துளசி, அது மாதிரி எல்லாம் போட்டு ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் உடம்புக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாமி கும்பிடும்போது அதுக்கு சாப்பிடுவோம். குருவாயூர்ல ஏதோ ஒரு தீர்த்தம் கொடுத்தாங்களே, குருவாயூரா கொல்லூரா? கொல்லூர். அது வந்து நம்ம இந்த சளி பிடிச்சா நம்ம போட்டு சாப்பிடுவோமே, அந்த கஷாயம். அது வாங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கியூ. நைட்டில் தான் தராங்க. ஆனால் தெரியாது போச்சு. எல்லாம் பாட்டிலாம் எடுத்து போகிறாங்க, பாட்டிலாம் கொடுக்குறாங்க. நம்ம சும்மா இந்த உள்ளுண்டு கிளாஸில் வாங்கி பண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்த வாட்டி போகும்போது கொல்லூருக்கு பெரிய பாட்டில் தான். அடுத்த வாட்டி கொல்லூர் போகணுமா? திருப்பியும் 14 மணி நேரம் நான் ஓட்டணுமா? போக மாட்டியா? ஒரு வாட்டி தான் சாமி பார்க்கணுமா? ஏண்டா? சும்மா. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ சேமியா போட்டுடலாம். பாஸ்போர்ட் எடுத்துட்டு மலேசியா, சிங்கப்பூர்னு போவீங்கன்னு பார்த்தா இங்கே சேமியா கிண்டின்னு இருக்கேன். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கடவுள் ஒரு நாள் காமிச்சாரா? அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் நிறைய பேர் வந்து நான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன், நான் எங்கே ஃபஸ்ட்டு போகணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒருத்தர் தவறாத உங்கள் முருகரை போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னாங்க. சிலர் துபாய்க்கு போங்கம்மான்னாங்க. ஒரு சிலர் நிறைய பேர் சொன்னது மலேசியா முருகரை போய் பார்த்துட்டு வாங்கம்மா, நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நடக்குமாலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த நாள் என்றுன்னு தெரியவில்லை. அப்பாவுக்கு என்னைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கப்புறம். ஆமாம், அவரை விட்டுட்டு போக முடியாதுல்ல.
ஓகே, சமைச்சிட்டு சொல்லு, கிளம்புவோம். சமைச்சிட்டு சொல்கிறேன். வடை மட்டும் தான் போடணும். அந்த வடை மாவு ரெடி ஆச்சு. வடை சூடாக போட்டு எல்லாத்தையும் கலரி புளி சாதம் எலுமிச்சை சாதம் கலரி பாக்ஸில் போட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன். மம்மி ரெடியா? ரெடி. சாப்பாடு ரெடி. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் இது. வந்து சென்னை மசாலா செஞ்சு அதை எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அவளுக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு அவளுக்கு செஞ்சு கொடுக்குற ஐட்டம். இதுதான் சர்ப்ரைஸ். சூடாக அங்கே போய் போட்டுக்கலாம். மாவு மட்டும் தான் இருக்கு. அவளுக்கு கொதிக்க வடை வேணுமா? இங்கேருந்து கொதிக்க எடுத்துட்டு வர முடியாது. சரி மாவை எடுத்துட்டு வந்துட்டு அங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு மட்டும் அரைச்சி ரெடி பண்ணிட்டு அங்கே போய் வடை தட்டி போட போறேன். அப்பா வராரா? வராரா. ஆனால் சௌபிக்கு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் டைம் சௌபி வீட்டுக்கு வராரா? ஆமா, என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால சௌபிக்கு மட்டும் சர்ப்ரைஸ். நான் வராரு. ஓகே, எல்லாம் முடியலாம். இப்போ எடுத்து வச்சிடறேன். வாமா போலான்னா டாடா காமிச்சுன்னு இருக்கியா? போறமா இல்லையா? கிளம்பி நிற்கு. அதுக்குள்ள இன்னொரு வாட்டி பெல்லாடா. ஆமா, அதை ஒளிப்பிச்சாங்களா? நான் எட்டி பார்த்தது. கிச்சன்ல இருந்து பார்க்கும்போது அப்பா தெரியலையே. எப்படி நாளைக்கு சூப்பரா இருக்கு. ஒண்ணு அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கா? நான் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டே இருப்பா. பள்ளி பேசிட்டு முன்னாடி என்ன இங்க வாழைப்பழம் ட்ரெயின் நடக்குதா? உங்களுக்கு பசிக்கும்ன்றது என்ன வேண்டாம். நம்ம பூமுடி திருவிழா நடத்திட்டியா? ஆமாம். வேணுமாடா? எனக்கு வேணாம். கூட்டம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, ஆனால் பூ முடியும். எத்தனை பேர் இருக்கோம்? 1 2 3 4 5 6 மேலே ஒருத்தர் 7 7 பேர் கூட்டமா? 7 பேர் இருக்குமா? இவங்க 2 பேரும் சேர்த்துட்டியா? ஆமாம். அப்படியாடா? இதை தான் நேற்று பூரா உட்காந்து ஓட்டிட்டு இருக்கியா? நான் கடைக்கு போய் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. வாங்கி மூட்டை நிறைய எடுத்துன்னு வந்தாங்க. என்ன வாங்கினாங்கன்னு அது மூட்டை நிறையலாம் இல்லை பண்ணுறேன். என்னண்ணா உன் கிச்சன் வந்து இப்போ இந்த கிச்சனுக்கு வந்துட்டேன். அதை வடை சூடாக கேட்டால மாவு எடுத்து வந்து அவள் கடையில் போடுறேன். சூடாக தான் வடையை சாப்பிடுவீங்களா? நான் வந்து மெதுவடை நினைச்சேன். மெதுவடை ஆடி போனால் நல்லா இருக்காது. அத்தா பருப்பு வடை. ஏன் மண்டை ஆடாமல் இருக்கு? வெயிட்டாக இருக்குது. இப்போ போய் உக்காருங்க. எப்படி பற்றியும் ஒரு டச் ஜடை லென்த்து ஜவுளி. அப்படியே திரும்ப. அந்த மாதிரியே இருக்க இல்லை இந்த மாதிரி இல்லை. வேற கிச்சன் அதே வேலை. வடை போட்டேன். வாட் வடை இஸ் திஸ்? மசால் வடை. மசால் வடை. சூடாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால நம்ம இது வந்து அங்கே போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா சில்லுன்னு ஆகிட்டுருக்கோம். சரி இங்கே வந்து போட்டுட்டு ஒரு 5 வடை வச்சுட்டு அவளுக்கு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வேணா சூடாக போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சோண்டு போட்டேன். ஓகே. எந்த பொண்ணு எல்லாம் நிறைய நிறைய போடுவோம். கடைசி எல்லாமே எத்தனை பேர் இருக்கோம்?
2 3 4 சூப்பர். அடுத்து யார் வைக்கிறது? அதிசயமே தந்து போகும். அந்த வலையில் எடுத்து மாப்பிள்ளை தேவை ரோட்டோட விட்டுறேன். நீ விட்டு விட்டு இதுதான் சுற்றி சுற்றி ஊட்டிக்கிறீங்களா? இங்கே ஒருத்தன் சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் கொடுக்க மாட்டீங்க. மாறா நான் தான் வீடியோ வேறு எடுக்கிறது. என்ஜாய். 5 வகை என் பொண்ணுக்கு ஊட்டி விட்டேன். அப்புறம் நிறைய தட்டில் வச்சு சாப்பிட்டேன். Bye. Bye.